ஹாய், அனைவருக்கும் வணக்கம். போன டே டு கிளாஸ் உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நான் சொல்லி கொடுத்ததை இன்ட்ரெஸ்டா நீங்க பின்னி எனக்கு சென்ட் பண்ணி விட்டீங்க. இதே இன்ட்ரெஸ்டோட லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். அது எது சம்பந்தமான வீடியோ அப்படின்னா, இப்ப ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த நார்மலான த்ரெட் வந்து போதும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு தேவையான த்ரெட்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த 30 நாளுக்குள்ள கிளாஸுக்குள்ளத எல்லாமே கம்ப்ளீட்டா சொல்லிடுவேன். நீங்க மொத்தமாவும் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டினா அப்பப்ப கூட வாங்கிக்கோங்க. என்கிட்டயும் த்ரெட்ஸ் இருக்கு. நீங்க வேணும்னா வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செயின் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செயின் போட்டிருப்பீங்க. ஸ்லிப் நாட் எப்படி போடுறது அப்படின்னு எல்லாரும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்லிப் நாட் வந்து இதை எடுத்து நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இதை இப்படி சுற்றிட்டு இப்படி க்ராஸாக சுற்றிக்கணும். க்ராஸாக சுற்றிட்டு அடியில் நூலை விட்டு இப்படி எடுத்துடணும். இதுதான் ஸ்லிப் நாட்டு. இப்போ நம்ம செயின் போட போகிறோம். செயின் வந்து இதுக்குள்ளே ஹூக்கை வந்து விடணும். விட்டுட்டு இப்படி லாக்கு இந்த பெரிய த்ரெட்டை வந்து இப்படி இழுத்தாச்சுன்னா அது லாக் ஆயிரும். நான் எப்படி பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரெண்டு விரல் இங்கே இருக்கணும். இது வந்து இப்படி இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபுக்காக இது இப்படி பிடிச்சிட்டே வரணும். இதை கொஞ்சம் எடுத்து விடணும். நான் வந்து கத்தி பிடிக்கிற மாதிரி நான் பிடிச்சிருக்கேன். நீங்கள் பென்சில் பிடிக்கிற மாதிரி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். செயின் போடுறோம். 1 2 3 4 5 6 செயின் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த உங்களுக்கு தெரியுதா, ஒரு செயினை வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் தான் நம்ம அதாவது சிங்கிள் குரோஷே வந்து போடணும். அதுக்கு இந்த செகண்டில் தான் நம்ம வந்து விடணும். விட்டு அடியிலோடி த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி வெளியில் எடுத்து இந்த 2 த்ரெட் இருக்கும். இந்த 2 த்ரெட்டில் அடியிலோடி அதே மாதிரி எடுத்து இப்படி வெளியில் எடுக்கணும். இதுதான் சிங்கிள் குரோஷே. அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சில் இந்த இதில் விடணும். இந்த செயினில் அடுத்த செயினில் வந்து விடணும். உள்ள விட்டு த்ரெட்டை அடியிலோடி இப்படி எடுத்து இப்படி வெளியில் கொண்டு வரணும். நீங்கள் ஸ்மூத்தாக மெதுவாகவே போடுங்க, அப்போ தான் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து இப்படி எடுத்து இந்த 2 செயின் வழியாக அப்படி வெளியில் எடுக்கணும். இது செகண்ட் சிங்கிள் குரோஷே. அதுக்கப்புறம் அதே மாதிரி 3வது செயினில் உள்ளே விடணும். இப்படி வெளியில் இந்த த்ரெட்டை வந்து நான் மெதுவாகவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்படி எடுத்து வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி 2 செயின் வழியாக வெளியில் எடுத்துடணும். இது 3வது சிங்கிள் குரோஷே. 4வது போடுறது வந்து இப்படி உள்ளே விட்டு எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 த்ரெட் வழியாக அப்படி எடுத்துடணும். இது 4. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 4. இது வந்து இப்போ 6 செயின் போட்டோம். 5 சிங்கிள் குரோஷே போடுறதுக்கு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா 6 செயின் போட்டால் தான் நீங்கள் வந்து 5 சிங்கிள் குரோஷே வந்து போட முடியும். இப்போ ஒரு செயின் போடணும். டர்ன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இதோட விட்டு இப்போ நம்ம டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு செயின் வந்து போடணும். ஒரு செயின் போட்டு இப்படி டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிவிட்டு இப்படி பாருங்கள். இதில் இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இது இருக்கும். இதில் உள்ளே விட்டு அதே மாதிரி தான் சிங்கிள் குரோஷேக்கு அதே மாதிரி தான் வெளியில் எடுத்து இந்த மாதிரி எடுத்துடணும். இது சிங்கிள் குரோஷே.
அடுத்ததில் அடுத்த ஹோல், இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை எடுத்து அதுக்கப்புறம் கீழே இந்த நூலை வந்து இந்த 2 த்ரெட் வழியாக வெளியில் எடுக்கணும். இது 2வது சிங்கிள் குரோஷே. இப்போ 3வது சிங்கிள் குரோஷே போட போகிறோம். இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு மேலே வந்து 2 த்ரெட் இருக்கணும். இந்த மேலே வந்து 2 த்ரெட் இருக்கணும். இதை அப்படியே உள்ளே இழுத்து மேலே கொண்டு வந்து இந்த 2 த்ரெட் வழியாக வெளியில் எடுக்கணும். இது 3வது சிங்கிள் குரோஷே. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 4வது. இப்படி உள்ளே விட்டு இப்படி கொண்டு வந்து வெளியில் எடுத்து இப்படி கொண்டு வந்துடணும். இது 4வது. லாஸ்ட் வந்து 5வதுல இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, ஹோல் வழியாக உள்ளே விட்டு த்ரெட்டை எடுத்து வெளியில் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துடும். இப்போது நம்ம செகண்ட் ரோவும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதோட நம்ம போதும், இப்போ நம்ம பேக் வந்து நம்ம போட்டுட்டோம். இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே வச்சு நிறைய ஹேண்ட் பேக்கு, பர்ஸு அந்த இதெல்லாம் போடுறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்து இந்த த்ரெட்டு, இந்த சிங்கிள் குரோஷே மட்டும் போட்டு நம்ம பண்ணலாம். இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட நம்ம முடிச்சிட்டோம், நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வேணாம் போதும் அவ்வளோதான் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செயின் போட்டு கட் பண்ணி எடுத்துடணும். இங்கே கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து விட்டுட்டு இதை எப்படி டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். திருப்பி போட்டு பார்த்துட்டு நீங்கள் பழகுங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டிச் பார்க்க போகிறது ஹாஃப் டபுள் குரோஷே ஸ்டிச்சு. அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கும் செயின் தான் போட்டுக்கணும். அதே மாதிரி நாட்டு போட்டுக்கலாம். நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நாட் போட்டு அடியிலோடி விட்டு இப்படி எடுத்துடணும். நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு இந்த நாட்டு வழியாக இந்த ஹூக்கை வந்து உள்ளே விடணும். உள்ளே விட்டு இந்த பெரிய த்ரெட்டை வந்து இப்படி இழுத்தணும். இழுத்தா நல்லா இழுத்துறக்கூடாது, டைட் ஆயிரும். லேஸாக இழுத்தா போதும். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போது செயின் வந்து போடுறோம். 6 செயின் வந்து போடுறோம். 1 2 3 செயினும் எப்படி விடுறேன்னு பாருங்கள். 4 5 6 செயின் வந்து போட்டாச்சு. இப்போ ஹாஃப் டபுள் குரோஷே போட போகிறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செயினை வந்து விட்டுறணும். செகண்ட் செயினில் தான் நம்ம போடணும். எப்போதுமே ஃபஸ்ட்டு இதை விட்டணும், செகண்ட் செயினில் தான் போடணும். ஏன் ஃபஸ்ட்டில் விடுறோம் அப்படின்னா, இதில் தான் நம்ம வந்து இதில் நம்ம போட்டாலே இப்படி வெளியில் வந்துடும். அதே தான் இப்படி இந்த மாதிரி ஆயிரும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் வந்து நம்ம போடணும். இப்போது ஹாஃப் டபுள் குரோஷேக்கு ஒரு சுற்றிக்கணும். ஒரு சுற்றிட்டு செகண்ட் செயின் வழியாக உள்ளே விடணும். உள்ளே விட்டு இந்த நீடியில் இந்த ஹோல் வழியாக இப்படி வெளியில் எடுக்கணும். இந்த த்ரெட்டை வெளியில் எடுக்கும்போது நம்மளுக்கு 3 த்ரெட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 3 த்ரெட்டு வழியாக இந்த இந்த ஹூக்கை வந்து த்ரெட்டுக்கு அடியில் இப்படி விட்டு இந்த இதை இப்படி இழுக்கணும். இதுதான் ஹாஃப் டபுள் குரோஷே. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு சுற்றிக்கணும். அடுத்த செயின் வழியாக உள்ளே விடணும். உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை அப்படி வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு இந்த இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த இதை இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் இந்த ஹோல் வழியாக இந்த 3 இது வழியாக உள்ளே விட முடியும். இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த 3 இது வழியாக வெளியில் எடுக்கணும். எப்படி விடுறேன்னு பாருங்கள். ஒரு சுற்றணும். இந்த செயின் வழியாக உள்ளே விடணும். அதுக்கப்புறம் இப்படி வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த 3 வழியாக வெளியில் எடுக்கணும். அப்போ நம்ம 1 2 3 போட்டுட்டோம். இது வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுக்கணும். த்ரெட்டை வந்து இப்படி எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி இதை வந்து எப்போதுமே இதை பிடிச்சிட்டு போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு சுற்றணும். அடுத்த செயின் வழியாக உள்ளே விடணும். இந்த த்ரெட்டை மட்டும் எடுத்து வெளியில் விட்டணும். அப்புறம் இந்த 3 த்ரெட்டை இந்த ஹூக் வழியாக வெளியில் எடுத்துடணும். 4வது ஹாஃப் டபுள் குரோஷே போட்டாச்சு. இப்போ 5வது போட போகிறோம். வெளியில் எடுத்து
உள்ளே விட்டு அந்த இதை இப்படி வெளியில் எடுத்து இந்த இது இப்படி பிடிச்சி இழுத்தா தான் நம்ம வந்து போடுறதுக்கு ஸ்டிச்சஸ் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 3 த்ரெட் வந்துட்டு அது வழியாக வெடிப்பு வெளியில் எடுத்துடணும். இப்போது 5 டபுள் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது அடுத்தது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு செயின் போடணும். அப்போ தான் டர்ன் ஓவர் பண்ண முடியும். ஒரு செயின் போட்டுட்டு இந்த ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு அதில் அடியில் ஒரு சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் வழியாக உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுக்கணும். அதே தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதே தான். ஒரு சுற்றி இந்த இந்த 2வது ஹோல் வழியாக உள்ளே விட்டு இந்த இது எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு பொறுமையாக லூஸாகவே போடுங்க, அவசரம் இல்லை. நல்லா போட்டு பழகுங்க. அப்போ தான் நல்ல நிதானமாக போட்டால் தான், போட்டு பழகினா தான் ஃப்ரீயாக வரும். இந்த 3 இது வழியாக இப்படி வெளியில் எடுத்துடணும். அதுக்கப்புறம் உள்ளே சுற்றி இந்த ஹோல் வழியாக எடுத்து இப்படி, அதுக்கப்புறம் உள்ளே விட்டு லாஸ்ட் இதில் இந்த ஹோல் வழியாக உள்ள விடணும். மேலே வந்து ரெண்டு த்ரெட்டு வந்து இதில் இருக்கும். அது வழியாக எடுத்து இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போது நம்ம இதோட முடிச்சிட்டோம், அவ்வளோதான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, ஒரு செயின் போட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்து விட்டணும். இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு பார்க்க அதை பார்த்துட்டே நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வந்து டபுள் க்ரோஷே ஸ்டிச் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுக்குள்ளே ஹூக் விடணும். அதே மாதிரி ஒரு செயின் 6 செயின் வந்து போட்டுக்கணும். 2 3 4 5 6. இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்ட மாதிரியே தான் ஒரு அடியில் ஒரு சுற்றிக்கணும். இந்த செயின் ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் வந்து நம்ம போடணும். என்னப்பா, நெக்ஸ்ட்டு செயினில் தான் நம்ம போடணும். உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை அப்படியே இந்த செயின் வழியாக வெளியில் எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு 3 வந்து வந்துடும். இதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டு வழியாக வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதை 2 த்ரெட்டு வழியாக மட்டும் வெளியில் எடுக்கணும் இப்படி. அதுக்கப்புறம் இந்த 2 த்ரெட்டு வழியாக இந்த த்ரெட்டை எடுக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சுற்றிக்கணும். இந்த செயின் வழியாக உள்ளே விடணும். இப்படி இந்த த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 செயின் வழியாக, அந்த ஸ்டிச் வழியாக 2 த்ரெட்டு வழியாக ஃபஸ்ட்டு ஒரு செயினை வந்து இப்படி வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 த்ரெட்டு வரும். இந்த 2 த்ரெட்டு வழியாக இன்னொன்று எடுத்துடணும். ஒரு சுற்றணும் இந்த செயின் வழியாக. இப்போது ரெண்டு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த செயின் வழியாக உள்ளே விடணும். இந்த த்ரெட்டை எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு 3 த்ரெட்டு கிடைக்கும். இந்த 3 த்ரெட்டை இந்த நீடில் வச்சு ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டுக்கு வழியாக எடுக்கணும். அப்புறம் இன்னும் 2 த்ரெட்டு வந்து கிடைக்கும். அதையும் இப்படி சுற்றி இந்த 2 த்ரெட்டு வழியாக த்ரெட் எடுத்துடணும். அப்போ இதுதான் டபுள் க்ரோஷே ஸ்டிச். ஒரு சுற்றணும். இந்த செயின் வழியாக உள்ளே விடணும். இந்த த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். 3 இது கிடைக்கும். ஒரு சுற்றி இந்த 2 த்ரெட்டு வழியாக ஒரு தடவையும், இன்னொரு சுற்றி 2 தடவை வழியாக இன்னொரு த்ரெட்டை, அந்த த்ரெட்டை வந்து எடுக்கணும். இப்போ நம்ம 4 போட்டுட்டோம். 1 2 3 4 போட்டுட்டோம். இப்போ இன்னொரு ஒரு செயின் இருக்குது. ஒரு சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த செயின் வழியாக உள்ளே விடணும். இந்த த்ரெட்டை வந்து இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு 3 இது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 3 வழியாக ஃபஸ்ட்டு 2 இதில் வெளியில் விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 இதில் வெளியில் விட்டு எடுக்கணும்.
இதுதான் டபுள் க்ரோஷே ஸ்டிச். இப்போ நம்ம அடுத்த செகண்ட் ரோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு செயின், இன்னொரு ஒரு செயின், 2 செயின் வந்து போடணும். அதை இப்படி டேர்ன் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து ஒரு ஸ்டிச் ஆயிரும். இப்போ ஒரு சுற்று சுற்றணும். இப்போ இந்த இதில் விடக்கூடாது, இதில் தான் விடணும். விட்டு ஒரு சுற்றி சுற்றி ஒரு இதை எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி எடுக்கணும். இப்போ 2 இது நம்ம போட்டுட்டோம். ஒரு சுற்று சுற்றணும், உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். 2 த்ரெட்டு வழியாக ஒரு த்ரெட், இந்த த்ரெட்டை எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 த்ரெட்டை வழியாக இப்படி எடுத்துடணும். நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. சுற்றிட்டு இப்போ நான் கடைசி ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக உள்ள விடணும். இப்போ நம்ம 5 செயின் வந்து டபுள் க்ரோஷே வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம இதோட முடிச்சிடும் அப்படின்னா, ஒரு செயின் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துடணும். இதை இப்படி டைட் பண்ணிட்டோன்னா இது நின்றோம். வந்து டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த ஹூக்கை உள்ள விட்டு செயின் வந்து போடணும். இந்த செயின் வந்து ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். இப்போ 1 2 3 4 5 6 செயின் வந்து நான் போடுறேன். இப்போ இந்த இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 செயின் வந்து விட்டுறணும். 2 செயின் விட்டுட்டு 2 தடவை சுற்றணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை தான் சுற்றணும், இப்போ 2 தடவை சுற்றணும். 1 2 செயினை விட்டுட்டு 3வது செயினில் போடணும். ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துடணும். அப்போ 4 இது இருக்கும். இந்த 4 இது இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2 வழியாக வெளியில் எடுக்கணும். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த 2 செயினில் வழியாக வெளியில் எடுக்கணும். அப்போ 3 செயின் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்படி பிடிச்சிட்டே வரணும். 3 செயின் கிடைக்கும். அடுத்தது 2 செயின் வழியாக வெளியில் எடுக்கணும். அடுத்த 2 செயின் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 செயின் வழியாக வெளியில் எடுக்கணும். இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. அப்புறம் 2 தடவை சுற்றணும். அப்புறம் அடுத்தது இந்த செயின் வழியாக உள்ளே விடணும். உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துடணும். அப்போ 4 இது கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2 செயின் வழியாக த்ரெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 செயின் வழியாக த்ரெட்டை வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 செயின் வழியாக த்ரெட்டை வந்து எடுக்கணும். உங்களுக்கு நீங்கள் மெதுவாகவே போட்டு பாருங்கள், அவசரம் இல்லை. இப்போது 2 சுற்று சுற்றணும். இந்த செயின் வழியாக அடுத்த செயின் வழியாக உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை எடுத்துக்கணும். இப்படி வெளியில் எடுத்துக்கணும். வெளியில் எடுத்துட்டு 2 செயின் வழியாக த்ரெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 செயின் வழியாக த்ரெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 த்ரெட் வழியாக செயின் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 சுற்றிக்கணும். இந்த செயின் வழியாக த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 இது வழியாக, அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டிச் 2 த்ரெட்டு வழியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 த்ரெட்டு வழியாக எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு 4 ஸ்டிச் வந்து கிடைக்கும். 4 ஸ்டிச் வந்து ட்ரிபிள் க்ரோஷே வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 3 செயின் வந்து போட்டுக்கணும். மூணு செயின் வந்து போட்டுக்கணும். 3 செயின் போட்டு திருப்பிட்டு இப்போ 2 சுற்றணும். இந்த ஃபஸ்ட்டு இதில் விடக்கூடாது, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போது செகண்ட் இது வழியாக நம்ம வந்து உள்ள விடணும். வெளியில் எடுக்கணும். 4 இது கிடைக்கும். 4 லூப் வழியாக 2 லூப் வழியாக ஒரு இது இந்த த்ரெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 லூப் வழியாக இன்னொரு த்ரெட் எடுக்கணும். 2 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து 2 ஸ்டிச் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி 2 சுற்றிக்கணும். இந்த ஹோல் வழியாக உள்ள விடணும்.
உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடணும். 4 இது இருக்கும், இப்படி எடுத்துடணும். அதுக்கப்புறம் 2 சுற்று சுற்றணும். சுற்றிட்டு இந்த ஹோல் வழியாக உள்ளே விடணும், வெளியில் எடுக்கணும். 2 லூப் வழியாக ஒரு இதை எடுக்கணும், த்ரெட் எடுக்கணும். இப்போ 4 ஸ்டிச் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ இதை நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு செயினை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச்சு, இது சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு போட்டது சிங்கிள் க்ரோஷே. நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள், சிங்கிள் க்ரோஷே முடிச்சிட்டிங்கன்னா. அடுத்தது ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் இதே மாதிரி போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இது வந்து ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச்சு. இதுவும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் போட்ட ஸ்டிச்சஸை எப்படி இன்ட்ரெஸ்டாக நீங்கள் சென்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோலையும் நீங்கள் இன்ட்ரெஸ்டோட ஸ்டிச்சஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.